ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே பின்வாசலை தான் திறக்கணும்னு சொல்லுவாங்க. பின்வாசலை திறந்து சுத்தம் பண்ணிவிட்டு முன்வாசலை திறக்கணும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த நெகட்டிவ் வைப்ரேஷன், அசுத்தமான காற்றெல்லாம் பின்வாசல் வழியாக போயிடும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இன்றைக்கி நிலவாசல் பூஜை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் கதவை திறந்த உடனே லக்ஷ்மி தாயாரோட உருவம் என்னோட நிலைக்கு மேலே இருக்குது. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் நிலைக்கு வச்சுருவேன். சின்னதாக ஒரு உருளி வச்சுருக்கேன். அதில் தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வாசலுக்கு முன்னாடி வச்சுருவேன். நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் கோலம் போட வேண்டியது தான். கோலத்திலே நம்ம நிறைய கோலங்கள் இருக்குது. ஆனால் அதில் முக்கியமான கோலம் எதுனா குபேர கோலம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தாமரை பூ கோலம், லக்ஷ்மி தாயாரோட பாதம் கூட நம்ம வரைஞ்சி கோலம் போடலாம். ஐஸ்வர்ய கோலம், இது 5 கோலத்தில் நம்ம எது வேணாலும் நம்ம மாற்றி மாற்றி போடலாம். இது 5மே ரொம்ப விசேஷமான கோலங்கள். லக்ஷ்மி தாயாரோட பாதம் என்கிட்ட இருக்குது. ஸோ அவங்களோட அந்த உருவத்தில் வச்சு நான் கோலம் போட்டு முடிச்சாச்சு. துளசி மரத்தோட மோல்டு வச்சுருக்கேன். ஸோ அதுலேயும் நான் கோலத்தை சேர்த்து அதுலேயும் நீட்டாக கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டு முடித்த உடனே பூ வைக்க ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு உருளியில் எல்லாமே பூவெல்லாம் நிரப்பிட்டு எங்கெங்கெல்லாம் விளக்கு வைப்போமோ அங்கேயும் பூவெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. நிலைக்கு மேலே லக்ஷ்மி தாயாரோட உருவம் இருக்குது. ஸோ அவங்களுக்காக மல்லிகைப்பூ தனியாக வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வச்சு முடிச்சாச்சு. அந்த காலத்தில் நிலவாசலுக்கு முன்னாடி மாடை வச்சு தான் கட்டுவாங்க. இப்போ இருக்க வீடுங்களெல்லாம் அந்த ஒரு ப்ரொசீஜரை எல்லாருமே மறந்துட்டோம். ஆனால் நம்ம மாடை விளக்கு ஏற்றுறது ரொம்பவே விசேஷம்னு சொல்கிறாங்க. அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கும் போக முடியாது. அது மாதிரி காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க, அந்த கோவிலுக்கும் நம்ம நினச்ச நேரத்தில் போக முடியாது. அந்த மாதிரி இருக்க டைம்லையும் சரி, நம்ம வாசலுக்கு முன்னாடி அந்த மாட விளக்கு ஏற்றும் போது குலதெய்வத்தை வழிபட்டதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நம்ம மாட விளக்கு ஏற்றுறதுனால ஊர் காவல் தெய்வம் நம்மளோட குலதெய்வம் அவங்கள மகிழ்வித்து அவங்களோட அருளை பெறுவதற்காக தான் அந்த காலத்திலிருந்தே இந்த ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க. விளக்கெல்லாம் பொருத்தின உடனே லக்ஷ்மி தாயாரோட 108 போற்றியை நம்ம சொல்லி வழிபடலாம். நம்ம பூஜை அறையில் உட்காந்து கூட நம்ம 108 போற்றியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சூடம் சாம்பிராணி காட்டி நம்ம பூஜையை நிறைவு செய்யலாம். நிலவாசல் பூஜை ஏர்லி மார்னிங் 4:30 to 6, அப்படி இல்லைன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே நம்ம இந்த பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. லக்ஷ்மி தாயாரோட 108 போற்றி நம்ம சொல்லும்போது லக்ஷ்மி தாயாரோட உருவம் அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ இருந்ததுன்னா அதற்கு அலங்காரம் நம்ம செஞ்சு மலர்கள் இல்லைன்னா குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதில் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். எலும்புச்சம்பளத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு இதில் மஞ்சள் ஒரு இதில் குங்குமம் தடவி நம்ம நிலவாசல் மேலே நம்ம கம்பல்சரி இதை வைக்கணும். ஸோ மறக்காமல் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிலவாசல் பூஜை செஞ்சு மகாலட்சுமி தாயாரை நம்ம வணங்கும் போது நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த பூஜை வார வாரம் நம்ம வெள்ளிக்கிழமையும் செய்யலாம். அதே மாதிரி விசேஷ நாளில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இது மாதிரி நான் செய்கிறதுனால என்னோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்திருக்கு, இன்னமுமே நடந்துட்டுருக்கு. மகாலட்சுமி தாயாரை வணங்குறதுனால என்னோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்திருக்கு. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு நன்மைகள் நடந்திருக்கு. ஸோ நீங்களும் பயனடையணும். நீங்களும் இந்த நிலவாசல் பூஜை செஞ்சுட்டு உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.